السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن فرض فيهن الحج فلا فسوق ولا جدال ولا رفث في الحج. وقال أيضا تبارك وتعالى وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم في حديثه الشريف رجاء كيوم ولدت أمه وحج المبرور ليس له الجزاء إلا الجنة أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஸ்லாமிய மாதங்களில் துல்காதத்தில் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ், உம்ரா போன்ற மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உலகம் எங்கிலும் நாலாபுறங்களிலும் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை, ஹஜ் கடமையை, உம்ராவை செய்ய புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த நல்லதொரு நசீபை அருள்பாலிப்பானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் சக்கராத் ஆலிலும் அந்த கலிமா தொய்யிபாவை மொழிவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை வல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் வானம், பூமி, திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள், விபத்துக்களை விட்டு நல்லதொரு பாதுகாப்பும். வாழும் காலமெல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புத பாக்கியத்தினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துவாக்கள், ஹைர் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ, அது அத்துணையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அடுத்து துல்ஹஜ் என்கிற சிறந்த மாதம் நம்மை எதிர்நோக்க இருக்கிறது. பெரிய ஒரு கடமையான 2 கடமைகள். ஊரில் உள்ளவர்கள், நாட்டில் வசிப்பவர்கள் குர்பானி கடமையை நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று இறை இல்லமாம் காபாவை சந்திக்க ஹஜ்ஜுடைய கிரைகளை நிறைவேற்றக்கூடிய ஆஜிகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். எப்பொழுது ஊரில் இருந்து புறப்பட்டு விட்டார்களோ ஆஜிகள், அங்கிருந்து இஹ்ராம் அணிந்தவுடனேயே தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். எனவே நாமும் அந்த தல்பியாவை முழங்கி நாம் ஆரம்ப செய்வோம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஒரு தடவை சொல்லுவது வாஜிப்,
3 தடவை சொல்வது முஸ்தஹப், பிரியமான செயல். நாம் ஒரு முறை கூறுவோம். நான் கூறுகிறேன், நீங்களும் கூடவே கூறுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லக். நீங்க சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த ஹஜ்ஜை, அந்த உம்ராவை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய, காண கண்கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லுகிறார்களே, அந்த நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு நசீபாக்கி நமக்கு மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இஸ்லாமிய கடமைகளில் 50 கடமைகளில் ஹஜ் என்பது 5வது கடமையாக இருக்கிறது. அது 5வது கடமைதான கடைசியில் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து அப்படியே வைத்து விடாமல், அது வாலிப பருவத்திலேயே, உடலிலே அந்த இரத்த சூட்டிலேயே இளமையாக இருக்கிற பொழுது ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள். இன்றைக்கு நாம் வீடு கட்டுகிறோம், நம்முடைய மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறோம், அவர் குமர காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு அந்த கனவு இருக்கு, எனக்கு இந்த லட்சியம் இருக்கு, செய்ய வேண்டும், செய்யணும், இருந்தாலும் அதற்காக வேண்டி ஹஜ்ஜை தள்ளி போடுவது என்பது இந்த மார்க்கத்தில் அது கூடாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ் என்பது 50 கடமைகள் ஒன்று. அல்லாஹ் நாடுகிற பொழுது, அவன் தன்னை அழைத்து கொள்ளுகிற பொழுது நாமும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசையும் ஹவாவும் காதலும் பிரியமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த காபத்துல்லாவை சந்திப்பதற்கு நேரம் வருகிற பொழுது அல்லாஹ் கூட்டிக் கொள்வான், அவன் நம்மை அழைத்துக் கொள்வான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக அதிகம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் வர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் முகர்ரம். யா அல்லாஹ், உன்னுடைய இறை இல்லமாம் காபாவை, மதீனா ஷரீஃப், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகிற மதீனாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், உன் ஹஜ்ஜை, உன் காபாவை சந்திக்கக்கூடிய நசீபையும் எங்களுக்கு வழங்குவாயாக என்கிற இந்த நல்ல துவாவை ஓதி கண்டே இருங்கள், துவா செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் அழைத்துக் கொள்வான். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. எத்தனையோ மிகப்பெரிய முகலாயர்கள் இருந்தார்கள், எத்தனையோ மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாம் இருந்தார்கள். யாருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபே இல்லை, யாரும் ஹஜ் செய்யவில்லை. எத்தனையோ பணக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் அவர் கிடைப்பதில்லை. ஒரு பரம ஏழையாக இருக்கிறார், அன்றாட காட்சியாக இருக்கிறார், குடும்பத்தை அன்றைக்கு தேவையான விஷயங்களை வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தருகிறார். எனவே யாரை எப்போது அல்லாஹ் அவருடைய இல்லத்திற்கு அழைத்துக் கொள்வார் என்பது தெரியவே தெரியாது. நீங்கள் நல்ல நிய்யத்தை, இஹ்லாஸாய் அவருடைய இறை இல்லத்தை ஆசை கொண்டு ஹவாவோடு காத்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக அழைத்துக் கொள்வான், அல்லாஹ் நசீபை தருவானாம். ஹஜ் என்கிற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன என்று டிக்ஷனரியில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அல் இராதா, நாடுதல். அல்லாஹ் அவனுடைய காபாவை அவனை சந்திக்க நாட்டம் வருகிற பொழுது அழைத்துக் கொள்வான் என்பதாக எழுதி காட்டுகிறார்கள் உலமா பெருமக்கள். எனவே ஹஜ் என்று சொன்னால் அந்த நாட்டம் என்பது இருக்க வேண்டும். அடுத்து ஜியாரா, உம்ரா என்று சொன்னால் உம்ரா அது ஜியாரா, சந்தித்தல் என்பதாக விளக்கம் தருகிறார்கள் உலமா பெருமக்கள். எனவே நாட்டமும் சந்தித்தலும் அல்லாஹ் அழைக்கிற பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதிலே ஆசை கொள்ள வேண்டும், காதல் கொள்ள வேண்டும். ஒரு தடவையாவது, ஆயிலில் ஒரு தடவை நிறைவேற்றுவது கட்டாய கடமை, ஃபர்லாக இருக்கிறது. அல்லாஹ் அதை வாலிப பருவத்திலேயே, இளமையிலே அல்லாஹ் தரக்கூடிய நசீபை தந்தல்வானாக. கடைசியாக அதை வைத்து விட்டால், ஒருவேளை மௌத்து வந்துவிட்டது சொன்னால்
அதை எச்சரிக்கையாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அவர் நாளை எழுகிற பொழுது யூதனாக நசராணியாக அவன் எழட்டும் என்பதாக இவ்வளவு எச்சரிக்கையான வசனங்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யார் அஜ்ஜை நாடுகிறார்களோ, யார் அஜ்ஜை பிரியப்படுகிறார்களோ, ஹவா கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அஜ்ஜல் அவர் விரைவாக செய்து கொள்ளட்டும். அப்பெல்லாம் சீக்கிரமா செய்யணும். அதற்கான ஆயத்த பணிகள், அதற்கான தயாரிப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த மார்க்கமும் இஸ்லாமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவா சில வணக்கங்கள் உடல் சார்ந்து இருக்கும், சில வணக்கங்கள் பொருள் சார்ந்து இருக்கும், சில வணக்கங்கள் அறிவுக்கு ஒத்து வரும், தோதுபடும். உதாரணமாக தொழுகை, நாம் தினமும் 5 நேரம் தொழுகிறோம். இது உடல் சார்ந்த வணக்கம். இன்றைக்கு நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லுகிறார் அல்லவா, யோகா பயிற்சி இதில் இருக்கிறது. இது உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது, அறிவுக்கும் புலப்படுகிறது. 2வது நோன்பு. நோன்பு காலையிலிருந்து விடிய காலை 4 மணியிலிருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் உணவு உட்கொள்ளாமல், தண்ணீர் பருகாமல், அவனுடைய உச்சைகளை, உணர்வுகளை அல்லாஹ்வுக்காக அவன் சொன்னான், அவன் கட்டளையிட்டான், நாம் செய்கிறோம். எனவே இது இறைவனுடைய கட்டளை. செய்தால் அதிலே மருத்துவம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு மருத்துவம் அதை தான் சொல்லுகிறது, விஞ்ஞான அறிவியலும் அதைத்தான் சொல்லுகிறது. எனவே இது அறிவுக்கும் ஒத்து வருது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியதாக ஆகுகிறது. 3வது பொருள் சார்ந்த வணக்கம். ஜகாத்து கொடுக்குகிறோம். வருடத்தில் ஒரு தடவை ஏழை எளிய வரியை நிறைவேற்றுகிறோம். கஷ்டப்படுகிற, வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிற அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கிற பக்கீர்கள், ஏழ்மையானவர்கள், மசாக்கீன்களுக்கு உதவி செய்கிறோம். எனவே அதன் மூலமாக அவர்களும் பயனடைகிறார்கள், நாமும் நன்மையை பெறுகிறோம். இது பொருள் சார்ந்த வணக்கம். இது அறிவுக்கும் புலப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கடமை அவன் சொன்னான், நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் அஜ்ஜு கடமை இருக்கிறது. இது பொருள் சார்ந்த வணக்கமும் வரும், உடல் சார்ந்த வணக்கமும் வரும். அங்கே அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்ல வருகிறது, அல் உபூதிய்யா, உன்னுடைய அடிமைத்தனத்தை நீ வெளிப்படுத்து. மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி, அதை இந்த பக்கம் தவாவ் செய்கிற பொழுது இந்த இழுத்தீபா என்று சொல்லப்படக்கூடிய தோள்பட்டை தெரியணும் சொல்லுவாங்க. நீ ஊர்ல இருந்து, நாட்டில் இருந்து புழுதி படிஞ்சு மண்ணெல்லாம் மேலே படும், அப்படியே வந்து என் முன்னாடி நீ தவாவ் செய்யி, நீ என்னுடைய மண்ணில் விழு, எனக்கு சஜிதா செய்யி, தொழுது வணங்கு என்று அடிமை, உச்சகட்ட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதுதான் அந்த ஹஜ் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வரைக்கும் அந்த காபாவை முதல் தடவை சந்தித்து பார்க்கிற வரைக்கும், நாட்டிலே அவர் எஹ்ராம் துணியை அணிந்து கிளம்பி சந்திக்கிற வரைக்கும் தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லக். இது இறைவனை புகழ்ந்து அவனை நாம் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக புகழ முடியுமோ புகழுகிறோம். அவனுக்கு எந்த ஒரு இணை வைத்தலும் இல்லை, அவன்தான் மிக சிறந்தவன், அவன்தான் புகழுக்குரியவன் என்பதாக, நான் உன்னுடைய இல்லத்துக்கு வந்து விட்டேன் ரப்பே, நான் ஆஜராகிவிட்டேன் ரப்பே, உன்னை சந்திக்க நான் வந்து விட்டேன் ரப்பே என்பதாக சரணாகதி, சரணடைவதற்கு தான் லப்பை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். எனவே ஹஜ் என்பது மிகப்பெரிய ஒரு நசீபு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு அதன் மீது காதல் கொள்ள வேண்டும், அன்பு பாசம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அழைத்து கொள்வான். பெரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய, பெரும் பெரும் மன்னர் ஆட்சி செய்த, பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள் கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் நாடுகிற பொழுது, அவனை சந்திக்கிற பொழுது அழைத்து கொள்வான். அல்லாஹ் மாபெரும் அந்த நசீபை நமக்கு தந்தருள்வானாக. ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பிரியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், துவா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கும் இந்தியாவிலிருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட 1,72,500 பேர் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். இன்னைக்கு எல்லா கோட்டாவையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அந்த நாட்டின் அரசாங்கமாக இருக்கட்டும்,
மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய கெடுபிடிகளை வைத்து விட்டார்கள், சுருக்கி விட்டார்கள். 10,000 பேர் தான் போனோம், அங்க இடம் இல்லை, தங்குற வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு, தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே ஒட்டுமொத்த இந்தியாவிலே 1,00,000க்கு மேற்பட்ட 72,500 பேர் ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். நம்முடைய ஊரில் இந்த தடவை இல்லை. ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்டம் மூலயமாக 22 பேர் ஹஜ் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரும் காலத்திலும் நமக்கு அதை நசீபாக்கி தருவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் இருக்கிறது, அல்லாஹ் மூலயமாக அவன் விரும்புகிறவள் நம்மை அழைத்துக் கொள்வான். அல்லாஹ் அவருடைய காபத்துல்லாவை, அங்குள்ள சஃபா மருவா, அங்குள்ள முக்கியமான இடங்கள், அங்குள்ள பாக்கியமான விஷயங்கள், பொதுவாக நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அவர்களை கண்ணியமாக வரவேற்று உட்கார வைத்து பானங்களை கொடுத்து முசாஃபா செய்து நாம் எப்படி வரவேற்கிறோமோ, ஹஜ் செய்யக்கூடிய ஆஜிகளை, உம்ரா செய்யக்கூடிய உம்மார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வஃபுதுல்லா துயூஃபுல்லா, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள், இவர்கள் எனக்காக கிளம்பி கொண்டு வந்த கூட்டங்கள், என்னுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். வரக்கூடிய அந்த காபத்துல்லாவை சந்தித்த நம்முடைய விருந்தாளிக்கு நாம் உணவளிப்பது போல், உபசரிப்பது போல் அங்கே ஜம்ஜம் தண்ணீரை வழங்குவார்கள், அங்கே பேரிச்ச பழங்களை கொடுப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நசீபு. அல்லாஹ் நமக்கு அந்த அருள் பாலிப்பினை தந்தல்வானாக. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஹஜ் என்பது. அது 50 கடமைகளில் ஒன்று, கட்டாயம் செய்து கொண்டே ஆக வேண்டும். வஃபாத் வந்துவிட்டால், மௌத்து வந்துவிட்டால் செய்ய முடியாது. எனவே குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த தாய் தந்தைக்காக பதிலி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக ஹதீஸ்ல இருக்கிறது. ஏன்னா மற்றவர்களிடம் யாராவதிடம் நாம் கடனை வாங்கிவிட்டால் அதை நிறைவேற்றி விட முடியும். இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடன், அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு கடமை, அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு மௌத்தாளி மௌத்தாகிற பொழுது கடனோடு அவர் வஃபாத் ஆகக்கூடாது. அப்படியே அவர் வஃபாத் ஆனாலும் வசியத் என்கிற அந்த இறை சாசனம் மூலயமா முன்னாடியே தன்னுடைய மகனார்களிடம், பிள்ளைகளிடம், நீ எனக்காக ஹஜ் செஞ்சிருப்பா, உம்ரா செஞ்சிருப்பா என்று சொல்லிவிட்டு வஃபாத் ஆவார்கள். அவர் அதை செய்ய வேண்டும். எனவே கடமையை நிறைவேற்றியது போன்று ஆவார் என்பதாக ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். எனவே ஹஜ் உம்ரா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வஃபுதுல்லா, அல்லாஹ் சொல்றாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய குழுக்கள், இவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், இவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்கிறார்களோ, வலிமன் இஸ்தக்ஃபிர் லமுல் ஆஜ், அவங்க யார் யாருக்கெல்லாம் துஆ செய்கிறாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆஜிகள்கிட்ட நம்ம நிறைய துஆக்களை சொல்லி அனுப்ப வேண்டும். அவர்கள் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் கபூலாக்கி தருகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர் ஹஜ்ஜை முடித்து நாட்டுக்கு திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாலகனாய் ரஜஅ கயோமின் பலதத் உம்முஹு, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை, பச்சிலம் குழந்தை எப்படி பாவமே செய்யாமல் அது பியூராக, சுத்தமாக, பரிசுத்தமாக பிறக்குமோ, ஒரு ஆஜி அவனுடைய இறை இல்லமாம் காபாவை அல்லாஹ் எதுக்கு 7 சுத்த சொல்றான்? அங்க அறிவுக்கு புலப்படாது. அங்கே சஃபா மர்வா விட்டு தொங்கோட்ட ஓடணும், ஓட சொன்னா ஓடுறோம். அங்க ஷைத்தானுக்கு கல் எறிகிறோம், கல்லு தான் இருக்கும், கல்லை கொண்டு கல் எறிகிறோம். ஒண்ணுமே உங்களுடைய அறிவுக்கு புலப்படாது. அல்லாஹ் சொன்னால் முழுமையான அந்த அடிமைத்தனத்தை நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன், மிகப்பெரிய கடமையை நிறைவேற்றுகிறேன் என்பதாக நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அதை சிறப்பாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இறுதி ஹஜ்ஜை நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க, 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள் நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க. எனவே நம்ம நிறைய நியத் வைக்கணும். இன்னைக்கு என்னன்னா, அதுவும் பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. ஒருவர் நம்ம கூட சேர்ந்து தொழுதுகிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், எங்க போயிட்டு வந்தீங்க? உம்ராவுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு உம்ராலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா பிக்னிக் மாதிரி, சுற்றுலா தலங்கள் போன்று இன்னைக்கு நவீன வசதிகளோடு இன்னைக்கு காசு பணங்கள் எல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்ட சூழலில் இன்னைக்கு பிக்னிக் போன்றது ஆகிவிட்டது என்பதை மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தருகிறது.
ஆசையாய் இன்பமாய் அந்த காபாவை சந்திக்கிறது. அங்குள்ள அந்த அஜருல் அஸ்வதுக்கள், நம்ம வீட்டில் வந்தா விருந்தாளியில முசாஃபா செய்யறோமே, அங்க போய் யார்கிட்ட முசாஃபா செய்யணும்? ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யமீனுல்லாஹி ஃபில் அருள் அஜருல் அஸ்வத். அஜருல் அஸ்வத் கல்லை ஒருவர் தொட்டு முத்தமிட்டால் அல்லது கை வைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் அல்லாஹ்வுடைய வலக்கரத்தில் முசாஃபாக செய்கிறார் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். எனவே நன்கு கவனிக்க வேண்டும். அங்குள்ள அந்த மதாஃப் தவாஃப் செய்யக்கூடிய இடங்கள் அத்தனையும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது. அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும், பிடிவாதமாக கேட்க வேண்டும், அவருடைய காபா திரையை பிடித்து கேட்க வேண்டும், அஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு கேட்க வேண்டும். எந்த துவாவாலும் அது ஒப்புக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். முல்தஸம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது காபாவுடைய கதவுக்கு பக்கத்துல. அந்த இடத்தில் உள்ளத்தோடு நம்முடைய இதயத்தை காபாவோடு இணைத்து துவா செய்ய வேண்டும். காபாவுடைய வாசலில் வந்து நாம் அந்த இடத்துல கை வைத்து துவா செய்ய வேண்டும். 70,000 மலக்குமார்களோடு துவா கபூலாகிறது என்பதாக நிறைய சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார்கள் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எனவே நம்ம ஆசைப்பட வேண்டும், ஹவா கொள்ள வேண்டும், பேராவல் கொள்ள வேண்டும். ஹலாலான முறையில் இருக்கும். நல்லா கவனிக்கணும். கடன் இல்லாம ஹஜ் செய்யணும். அந்த காசு ஹலாலானதாக இருக்க வேண்டும். உறவினர்களை அழைத்து அவர்களிடம் உறவை முறித்து கொண்டால் சேர்ந்து துவா செய்து தௌபா சுக்குர் செஞ்சு இணைந்து அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இப்படி நிறைய செய்திகளை மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். ஹராமான காசுல போனா அந்த ஹஜ்ஜு அறவே கூடாது. அது போகிற பொழுது வேணா இன்பமா இருக்கலாம், ஆனால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். உறவை சந்திச்சு மஹல்லாவுக்கு அழைப்பு கொடுக்கிறோம், நிர்வாகத்திடம் சொல்லுறோம், பள்ளிவாசல்ல வச்சு ஹஜ்ஜுக்கு போறாரு, ரொம்ப சிறப்பானது. அது மட்டுமல்ல, ஆக முக்கியமான கடமையே உறவினர்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஏதாவது பிரச்சனையா இருக்கு, சந்திச்சு முசாஃபா மானக்க செய்து அதை சால்வ் செஞ்சுட்ட பின்னாடி தான் ஹஜ்ஜு செய்யணும். இல்லைன்னா அது அப்படியே என்னது அல்லாஹ் ஸ்டாப் பண்ணி வச்சிருவான். அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா என்பதா நிலுவையில் இருக்கும். ஏன்னா இங்க உறவை முறிச்சிருக்கிறாரு. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்து விதாவிலே அரஃபா மைதானத்தில் வச்சு அதை தானே கேட்டாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மத்தியில கேட்கிற கேள்வி, இங்க யாராவது உறவை முறிச்சிருக்கீங்களா? முதல்ல எந்திரிச்சு போய் அவங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னாலும் ஒருவர் எந்திரிச்சு போய் அவருக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை போய் ஒன்று சேர்ந்துட்டு முசாஃபா பாவமனை தேடிட்டு வந்தாரு. அப்போ 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள்ல ஒருவர் உறவை முறித்தாலும் நீ போய் பேணுப்பான்னாங்க. அது எவ்வளவு பெரிய நிலுவையில் ஆக்கிவிடும். அது அந்த நன்மை முழுமையாக அவருக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதாக அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கடன் இல்லாம செய்ய வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, யார் மீது ஹஜ்ஜு கடமை, யார் மீது ஹஜ்ஜு கடமை என்பதா குர்ஆன்ல வருது. வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்பவர்கள் அவர்கள் அந்த சபீலை தேடிக்கொள்ளட்டும். அவருக்கு சக்தி இருந்தால் அந்த சபீலை தேடி அந்த பாதையை தேடிக்கொள்ளட்டும் என்பதாக சொல்றாங்க. அதற்கு விளக்கம் பார்க்குகிற பொழுது மார்க்க பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், அஸ்ஸாது வர்ராஹிலா, அஸ்ஸாது வர்ராஹிலா. பொருளாதார சக்தி இருக்கிறது, உடலிலே பலம் இருக்கிறது, போகக்கூடிய பயண வசதிகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்பதாக உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவே ஹஜ்ஜு யார் யார் மீது கடமை? உடலில் சக்தி இருக்கிறது, கடன் இல்லாமல் பொருளாதார வசதி இருக்கிறது, அதே போன்று பயண விஷயங்கள் லேசாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஒருவர் கடன் வாங்கி ஹஜ்ஜு செய்கிறாரு, நான் போயிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட போய் நான் போயிட்டு வந்து உண்மையாக கொடுத்துருவேன், ஒருவேளை நான் ஹஜ்ஜில் போய் வஃபாத் ஆயிட்டேன்னா என் மகன் உங்களுக்கு கொடுத்துருவான்னு சொல்லி உறுதிமொழி முன்னாடியே கொடுத்துட்டு போனாலும் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய செய்திகள், நிறைய மார்க்க சட்டங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. இது மிக முக்கியமான கடமை, இது பெரும் கடமைகளில் ஒன்று. எனவே இதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை
ஜபலு அபு குபைஸ் என்பதாக சொல்வார்கள். அந்த மலையில இருந்து ஏறி நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜை அறிவிப்பு செய்யுங்கள். வஹத்தீனு ஃபின்னாசி ஃபில் ஹஜ்ஜி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் இந்த மலையில நின்று ஏறி சொன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எப்படி கேட்கும் என்பதாக கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னா, பல்லிகு, நீங்க எந்திரிச்சு இந்த மலையில ஏறி சொல்லுங்க, எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ் செய்யறாங்க. அங்க ஜபலு அபு குவைஸ் என்பதாக ஒரு மலை இருக்கு. அது எங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியாதுன்னாங்க. அங்கிருந்து ஹஜ் அறிவிப்பு செய்யப்படுது. அது அந்த மருவா, சஃபா மருவாக்கு மத்தியில தொங்கோட்டு போடக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்துல தான், அந்த மருவாக்கு பக்கத்துல தான் அந்த மலை இருக்கிறது. இன்னைக்கு அது கட்டிடமாக கட்டப்பட்டு விட்டது என்பதாக சொல்வார்கள். நிறைய பேருக்கு தெரியாது. எனவே அந்த மலை தான் ரொம்ப முக்கியமான மலை. உலகத்திலேயே அல்லாஹ் படைச்ச, இங்க கொல்லிமலை இருக்கு, எவரெஸ்ட் மலை, எத்தனையோ மலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். முதல் மலை எப்படி நபிமார்களிலே முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாவதாக இருக்கிறார்களோ, உலகத்திலேயே படைக்கப்பட்ட முதல் மலை ஜபலு அபு குவைஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியமான அந்த புனிதமான தலங்கள். அந்த புனிதமான தலங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சந்திக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய உள்ளத்திலே தக்வா என்கிற இரையச்சம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். எனவே அவர் இஹ்ராம் அணிந்தவுடனேயே தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக, அந்த தல்பியை ஆரம்பித்து காபாவை பார்க்கிறவருக்கும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அன்றைய காலத்தில் எல்லாம் கப்பலிலே ஹஜ் செய்வார்கள். போக 2 மாசம், திருப்பி வரதுக்கு 2 மாசம் ஆகும். எனவே அவர் போய் கொண்டு வருகிற வரைக்கும் தல்பியா சொல்லிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கெல்லாம் ஏர்போர்ட்ல உட்காந்து தல்பியா சொல்ல மாட்டாங்க மக்கள். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்த மாறுகிற பொழுது 3 தடவை தல்பியா சொல்லணும். என்னங்க சும்மா சும்மா தல்பியா சொல்லுங்க. அல்லாஹுடைய பிடித்தமான அந்த தல்பியா, நாட்டிலே உள்ளவர்கள் தக்பீர் ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். நாட்டிலே உள்ளவர்கள், ஊரிலே உள்ளவர்கள் தக்பீர் ஓத வேண்டும். இறைவன் அதை விரும்புகிறான். அங்கே ஹஜ்ஜிலே உள்ளவர்கள் நாட்டில் இருந்து புறப்பட்டு அங்கு காபாவை சந்திக்கிற வரைக்கும், அங்கிருந்து ஒவ்வொரு இடங்கள் மாறுகிற வரைக்கும் அவர் தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக. எனவே என்ன இப்படி ஓத சொல்றீங்க, அப்படி ஓத நிறைய பேர் கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பேர் அவாவும் அந்த காதலும் இறை இல்லத்தை சந்திக்க போகிற அந்த நாட்டமும் இருந்ததுன்னு சொன்னால் அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். 3 மாசம் 4 மாசம்லாம் ஓதி இருக்கிறாங்க முன்னாடி அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஹாஜிகள் எல்லாம். இப்ப ஹஜ் செய்யக்கூடியவங்களை அந்த ஹாஜி என்று பட்டம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சில பேர், ஒருவர் நிறைய ஹஜ் செஞ்சுட்டா, ஒருத்தர் ஒரு ஹஜ் செஞ்சா அவருக்கு ஹாஜி, நிறைய ஹஜ் செஞ்சுட்டா அல்ஹாஜ்ன்னு போடுறாங்களே, இதெல்லாம் எப்படி? நிறைய ஊர்ல பிரச்சனை வருது. ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன என் பேர் ஹாஜின்னு போடல, அல்ஹாஜின்னு போடல, இப்படிலாம் கேட்குறாங்க. சொல்றவங்க ஒரு ஹஜ் செஞ்சு வந்திருக்கிறாரு, ஒரு ஹாஜி இருக்கிறாரு, அவரு தன்னை ஹாஜி கூப்பிட வேண்டும், அல்ஹாஜின்னு கூப்பிட விரும்பக்கூடாது. சொல்றவங்க சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்து ஹாஜியார் நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றவங்க சொல்லலாம். ஆனா போயிட்டு வந்தவர் விரும்பக்கூடாது என்பதுதான் மார்க்க சட்டம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஆஜி என்று கூப்பிடன்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கடமையை அவர் நிறைவேற்றி விட்டார் என்பதாக ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. தொழுகையாளிக்கு நாம முசல்லின்னு கூப்பிடுவோமா? அவர் ஏதாவது தொழுகையை விட்டுருவாரு, டெய்லி தொழுவு வந்து மறுநாள் தொழுவு வர மாட்டார். நோன்பாளிக்கு அஸ்ஸாயிம் என்பதா பட்டம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த வருஷம் நோன்பு வைப்பாரு, அடுத்த வருஷம் நோன்பு வைக்க மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆஜிக்கு ஆஜின் பட்டம் கொடுக்கலாம், சொல்றவங்க சொல்லலாம். ஆனா போயிட்டு வந்தவர் அதை விரும்பக்கூடாது என்பதை, அது பெருமையினுடைய அடையாளமாக இருக்கும் என்பதை தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் ஆஜின்னு கூப்பிடுறோம்னா, பக்கத்துல உள்ளவங்க நம்மளும் ஹஜ் செய்யணும், நமக்கும் அல்லாஹ் ரஹ்மான் அந்த நசீபை தரணும் என்கிற
அந்த அவா ஏற்படணும், காதல் ஏற்படணும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறதே தவிர அவர் அத்தனை ஹஜ்ஜு செஞ்சிட்டாரு இத்தனை ஹஜ்ஜு செஞ்சிட்டாரு பெருமைக்காக அல்ல என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வர்சுக்குனா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் ஜியாரத் ரௌலத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகம் ஓதி அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நாட்டிலே இருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட இந்தியா முழுக்க ஹஜ்ஜு கமிட்டி முழுக்க தனியார் மூலியமா 52 பயணிகள். இன்னைக்கு இந்தோனேசியாவிலேருந்து ஒரு பெண்மணி போனாங்க. நிறைய ஒரு ஃப்ளைட்டில் எல்லாம் போகும்போது ஒரு அம்மா ஃப்ளைட்டே வஃபாத் ஆயிடுச்சு. அந்த பாக்கியம் கிடைக்கல. யாருக்கு எப்படி மௌத்து வரும்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே ஹஜ்ஜு செஞ்சிடணும் என்பதை தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். வல்ல ரஹ்மான் அந்த மாபெரும் நசீபை நமக்கு உடல் ஆரோக்கியத்தோடு பொருளாதாரத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கடன்கள் இல்லாமல் உறவுகளை முறிக்காமல் நல்ல முறையில் அவருடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.